தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் சிறந்த இலக்கியவாதியுமான மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரயாந்தன் அவர்களுடைய மறைவு மிகுந்த வருத்தமளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நானும் கட்சியுடைய மூத்த தலைவர்களும் அவரது உடலுக்கு மலர்களை வைத்து மரியாதை செலுத்தியுள்ளோம். மறைந்த மரியாதைக்குரிய திரு குமரயானந்தன் அவர்கள் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையில் பணியாற்றினார். ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சிறந்த முறையிலே பணியாற்றினார். சட்டமன்றத்திலே திறமையாக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர். சட்டமன்றத்திலே சிறந்த முறையிலே பேசி தனக்கென்று முத்திரையை பதித்தவர். எளிமையானவர், அனைவரிடத்திலும் எளிமையாக பழகக்கூடியவர். தந்தை இழந்து வாடும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் தாத்தா காமராஜ் அவர்களுடைய பெருந்தொண்டர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். காந்தி மீதும் காமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பெயரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர். அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை, இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார். குமரியானந்தன் அவர்களுடைய சொற்பொழிவென்றாலே அதில் சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன். தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொளிகள் இன்றும் இருக்கிறது. ஒரு அரிய சொத்து தான், தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து. இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது. எந்த சமரசமும் செய்து கொள்ளாது கடைசி வரை தன் கொண்ட கொள்கையில் அப்படியே நின்றவர். தன்னுடைய மகள் ஒரு மாற்று இயக்கத்திற்கு போய் மாநில தலைவராய், ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநராய் வந்த பிறகும் கூட உயிர் பிரியும் அந்த கடைசி நொடியில் என்னை காங்கிரஸ் கொடி போர்த்தி அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அம்மா என்னிடத்திலே அதை பதிவு செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர். எம் மீது தனித்த அன்பு அவருக்கு எப்பவும் உண்டு. அவர் உடல்நிலை சரியில்லாது மருத்துவமனையில் இருந்தார். அப்போது கொரோனா நேரம். என்னுடைய அப்பா செந்தமிழன் அவர்கள் இறந்து போனதுக்கு நான் இங்கிருந்து என்னுடைய வாகனத்தில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது ஒரு அழைப்பு, அது ஐயாவுடைய அழைப்பு தான். ஒரு மருத்துவமனையில் உடல் நலிவுற்று இருந்த, நலமற்று இருந்த அந்த நேரத்திலும் எடுத்து எனக்கு ஆறுதல் கூறி அந்த துக்கத்தை பகிர்ந்து கொண்டதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு அது அவசியம் இல்லை, ஆனாலும் அதை எடுத்து என்னோடு என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த மனிதன், சிறந்த தலை சிறந்த இலக்கிய பேராற்றல், ஒரு தமிழ் அறிஞர், ஒரு தன்னலமற்ற தமிழ் இனத்திற்கான ஒரு தலைவர், பெரிய இந்திய பற்றாளர். குறிப்பாக வாஞ்சிநாதன் மீது, இந்திய நாட்டின்
இறையாண்மை மீது ஒருமைப்பாடு மீதும் பெரும் பற்று கொண்ட ஒரு பெரிய தலைவர். அவருடைய மறைவு என்பது ஒரு பேரிழப்பு தான், பேரிழப்பு. தமிழ் இலக்கிய உலகிற்கு உண்மையும் நேர்மையுமான தலைமைகளை தேடுகிற தமிழ் சமூக மக்களுக்கு இந்த தலைமை இன்று இல்லாதது ஒரு பெரிய இழப்பு தான். அவரை இழந்து வாடுகிற ஐயாவின் குடும்பத்தினர், குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய குடும்பத்தினர், ஐயா வசந்தகுமார் அவருடைய குடும்பத்தினர், குறிப்பாக என்னுடைய தம்பி விஜய் வசந்த் இவர்களுடைய குடும்பத்தினர், காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள், உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்களுக்கு என்னுடைய புகழ் வணக்கம். எல்லோருக்கும் பொதுவாக நியாய நீதியுடன் செயல்பட்டவர். 1980ஆம் வருடம் புரட்சித் தலைவருடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அந்த சமயத்தில் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அவர் தலைவருடன் சேர்ந்து 1980 தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது முழுமையாக உழைத்தார் தலைவருக்காக. அது மட்டும் இல்லை, திருவொற்றியூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக ஐயா குமரி ஆனந்த அவர்கள் அப்பொழுது நின்று வெற்றி பெற்றார். கடைசி நாள் தேர்தல் பரப்புரை அன்றைய நாள் புரட்சித் தலைவர் அவர்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். திரு குமரி ஆனந்தன் அவர்களும் தமிழகம் முழுவதும் சென்று புரட்சித் தலைவருக்காக பாடுபட்டு உழைத்தார். அன்றைய காலகட்டத்திலிருந்து அவர் எப்போதுமே தலைவருக்கு ரொம்ப அன்பு நண்பராக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள் காங்கிரஸின் துணைத் தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தபோது 25 மார்ச் 1989 அன்னைக்கு சட்டமன்றத்தில் அம்மாவிற்கு திமுககாரர்கள் செய்த அராஜகத்தை தட்டி முதல் குரல் கொடுத்தவர் ஐயா குமரி ஆனந்தன் அவர்கள். அதனால் அவர் எங்களுடன் ரொம்ப அன்போடு பழகியவர். அவரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருடைய மறைவு தமிழகத்திற்கு பெரிய இழப்பாகத்தான் நான் நினைக்கிறேன். இங்கு இப்பொழுது அவரை பார்த்துவிட்டு செல்லும்போது நான் முக்கியம் இதெல்லாம் சொல்லணும். ஒரு எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லோரையும் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர். மக்கள் பிரச்சனைகளையும் நன்றாக செய்தவர் அவர். இந்த சட்டசபையில் தமிழக சட்டசபையில் அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முறையும் இருந்திருக்கிறார். அவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்தபோது மக்கள் பிரச்சனையெல்லாம் ரொம்ப நல்லா கையில் எடுத்து மக்களுக்காக உழைத்தவர்னா சொல்லணும். இன்னைக்கு அவருடைய மறைவு அவருடைய மகள் அவருக்கு ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்தவர் சகோதரி
தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் மாண்புமிகு ஆசிரியர் உயிர் அண்ணன் வீரமணி அவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் நாட்டிற்கும் பொது வாழ்வுக்கும் இலக்கணம் வகுத்த அண்ணன் குமரி அனந்தன் அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்து வீர வணக்கம் செலுத்திவிட்டு இரங்கல் உரையும் இப்பொழுது இங்கே ஆற்றினார்கள். 70 ஆண்டு கால இடையறா நட்பு என்று 1962, 63, 64, 65 இந்த 4 ஆண்டுகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் குறுக்கு சாலையிலே இலக்கிய விழா, கலை இலக்கிய விழா நடத்திய போது அந்த 4 ஆண்டுகளும் குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு அணிக்கு ஐயா குமரி அனந்தன் அவர்கள் தலைமையாகவும் இன்னொரு அணியிலே நான் அந்த தலைப்பை எடுத்து பேசவுமாக கம்பராமாயணத்தில் சிறந்த வீரன் இலக்குவனா இந்திரஜித்தனா என்ற பட்டிமன்றத்தில் அவர் இலக்குவன் என்று பேசினார், நான் இந்திரஜித்தன் என்று பேசினார். அதற்கு பிறகு அவர் என்னை வந்து கட்டி தழுவி கொண்டு எங்கே படிக்கிறீர்கள், நான் சேவியர்ஸ் காலேஜில் படிக்கிறேன் என்று பேச்சு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, வருடம் தவறாமல் வந்து விடுங்கள் என்று சொன்னார். அவர் ஊழலற்ற நேர்மையான பத்தரை மாற்று பசும் தங்கமான தூய்மையான அரசியல்வாதி, நேர்மையான இலக்கியவாதி. அவர் 3 முறை கடற்கரை குமரியிலிருந்து சென்னை வரை நடந்து வந்தபோது ஒரு முறை மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு செங்கல்பட்டுக்கு அருகிலே அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மீண்டும் நடைபயணம் அதே போல குமரியிலிருந்து சென்னை வரை நடைபயணம் வந்தார். நான் மதுவை எதிர்த்து நான் குமரிக்கரையிலே இருந்து நடைபயணம் வந்தபோது திண்டிவனத்தில் என்னை சந்தித்து 12 கிலோமீட்டர் என்னோடு நடந்து வந்தபோது, அண்ணா உங்களுக்கு உடல்நலம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று, நீங்கள் இவ்வளவு நடந்தாலே போதும் என்று சொன்னதற்கு கூட கேட்கவில்லை. அதற்கு பின்னர் அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலும் போய் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறேன். அவர் பாரத மாதா கோயிலுக்கு சிலையும் கோயிலும் அமைக்க வேண்டும் என்று அதற்கொரு நடைபயணம் வைத்தார். இந்த நடைபயணங்களை சென்னையிலே தொடங்கி வைக்கும் போது ஐயா வீரமணி அவர்களை போல முக்கிய தலைவர்களையும் அழைத்த போது என்னையும் அழைத்திருந்தார் தொடங்கி வைப்பதற்கு. அவர் தன்னைத்தானே வரித்துக் கொண்டு இந்த 92 வயது வரையிலும் தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் இந்த பனை மரங்களை பாதுகாப்பதற்காகவும் தூய்மையான அரசியல் நிலவுவதற்காகவும் இடையறாது தொண்டாற்றினார். எந்த இலக்கிய கூட்டங்களிலும் பார்வையாளராக முதல் வரிசையிலே வந்து அமர்ந்து மற்ற உரைவீச்சாளர்கள் பேசுவதை கேட்பார், கேட்டு பாராட்ட வேண்டியதை பாராட்டுவார். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம், 100 ஆண்டு கடந்து அவர் வாழ்வார் என்று நானெல்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் பேரிடியாக இந்த செய்தி பொழுது புலர்ந்தவுடன் அண்ணன் குமரி அனந்தன் அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்ற செய்தி என்னை மிகவும் அதிர்ச்சியுற செய்தது. எல்லோருக்கும் அவர் நண்பர், யாருக்கும் பகைவர். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி தொடுக்க வேண்டும் என்ற உரிமை போரை தொடங்கி அதிலே வெற்றியும் கண்டார். நாடாளுமன்றத்திலே தமிழிலே கேள்வி கேட்கலாம் என்ற அந்த உரிமையையும் அவர்தான் பிரச்சனையாக்கி அதை நிலைப்படுத்தியதனால் இன்றைக்கு தமிழிலும் கேள்வி கேட்க முடிகிறது. இந்த சாதனைகள் எல்லாம் அண்ணன் குமரி அனந்தனுடைய வரலாற்றில் மறைக்க முடியாத, காலத்தால் அழியாத பெரிய தியாக உணர்வோடு செய்யப்பட்ட சாதனை செயல்களாகும். அண்ணன் குமரி அனந்தன் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார், உலகு வாழ் தமிழர்கள் நெஞ்சில் வாழ்கிறார், இலக்கிய விற்பனர்களுடைய நெஞ்சிலே வாழ்கிறார். அவர் மகள், அவரால் வார்ப்பிக்கப்பட்ட தமிழிசை, அவர்கள் இன்னொரு இயக்கத்திலே இன்றைக்கு முக்கிய தலைமை பொறுப்பிலே இருந்தாலும் இவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு செய்ய வேண்டிய தியாகங்களை செய்தவர். அந்த காங்கிரஸ் எல்லை கோடுகளை தாண்டாமலே இதுவரை எல்லோருக்கும் பொதுவானவராகவும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு தலைவராகவும் இருந்து பாடுபட்டிருக்கிறார். அண்ணன் குமரி அனந்தன் அவர்களுடைய புகழ் விண்ணிருக்கும் வரை மண்ணிருக்கும் வரை
அந்த குமரி கடல் இருக்கிற வரை நிலைத்திருக்கும். அவர் புகழ் வாழ்க என்று சொல்லி என்னுடைய வீர வணக்க உரையை, மறுமலர்ச்சி திமுக கழகத்தினுடைய இரங்கல் உரையை இங்கே தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவர், காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் என்னும் கட்சியை நிறுவி காந்தி காமராஜர் ஆகியோரின் கொள்கைகளை மக்களிடையே வெகுவாக பரப்பிய காந்தியின் தொண்டர், காமராஜரின் கருத்தியல் வாரிசு, இலக்கிய செல்வர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள் காலமானார் என்கிற செய்தி மிகுந்த துயரம் அளிக்கிறது. தனது கடைசி மூச்சு வரையில் காந்தி காமராஜர் கொள்கைகளில் உறுதியாக பிடிப்போடு இருந்து பணியாற்றியவர். அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டின் போது அந்த மாநாட்டை வாழ்த்தி 2 பக்க அளவில் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார். தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு அயல்நாட்டு மது வகைகளுக்கு மட்டுமல்ல, கல் உள்ளிட்ட அனைத்தையும் நான் எதிர்க்கக்கூடியவன், காந்தியின் உண்மையான தொண்டன் என்ற கருத்தை என்னிடத்தில் பதிவு செய்தவர். விடுதலை சிறுத்தைகளை தனிப்பட்ட முறையிலே வாழ்த்தி ஊக்கமளித்தவர். இந்த கட்சி வளர வேண்டும், தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விளிம்பு நிலை சமூகத்தினருக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தேவையான ஒரு அரசியல் இயக்கம் என்பதை பல மேடைகளில் எடுத்துரைத்தவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலாக அவருக்கு காமராஜர் கதிர் என்கிற விருதினை வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். நாங்கள் நடத்துகிற அனைத்து பேரணிகளிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கு பெற்றவர். அடக்கி ஒடுக்கினால் இவர்கள் சிறுத்து போவார்கள் என்று சில ஆதிக்க சக்திகள் இந்த உழைக்கும் மக்களின் மீது கொடூரமான ஒடுக்குமுறைகளை ஏவினார்கள். ஆனால் இவர்கள் சிறுத்து போகவில்லை, சிறுத்தையாக உருமாறி சீறுகிறார்கள் என்று மேடைகளில் முழங்கியவர், எம்மை பாராட்டியவர். அத்தகைய ஒரு மகத்தான அரசியல் ஆளுமை இன்று நம்மிடையே இல்லை. இது தமிழ் சமூகத்திற்கு நேர்ந்த பேரிழப்பு. காந்தியின் கடைசி தொண்டர், காமராஜரின் கடைசி தொண்டர் காலமாகிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு கொள்கை குன்றாக வாழ்ந்தவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்கிற துயரம் நம்மை வாட்டுகிறது. அவரை இழந்து வாடுகிற அவருடைய அருமை மகள் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தாருக்கும், காந்தி காமராஜர் தொண்டர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் கவர்னரும் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பனார், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு குமரி அனந்தன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கேட்டு உண்மையிலேயே நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா பழகிறதுக்கு ரொம்ப எளிமையானவர், இனிமையானவர். அவர் இன்றைக்கி தமிழுக்காக மிகப்பெரிய அளவில் அவர் பங்காற்றியிருக்காரு. பனை மரத்தினுடைய அந்த வேல்யூவை மக்களுக்கு எடுத்துரைத்தவர். வயதான காலத்திலுமே பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி நடைப்பயணம் சென்றவர். அவருக்கென்று ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் இருக்குது அரசியலில். அவரது குடும்பமே அரசியலை சார்ந்தவர்கள். தமிழுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மிகவும் எளிமையாக ஒரு வாழ்ந்த ஒரு உன்னதமான தலைவர். அவர் இன்றைக்கு வயது மூப்பின் காரணமாக மறைந்து விட்டார் என்ற செய்தி உண்மையிலேயே எல்லாருக்குமே ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நான் ஆழ்ந்த என்னுடைய கட்சியின் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா கேப்டன் மறைந்து போன்ற அன்னைக்கு என் சகோதரி மாதிரி என் கூடையே நின்னாங்க. அப்போ அவங்க கவர்னராக இருந்தாங்க. ஆனால் அந்த புரோட்டோக்காலெல்லாம் எதுவும் இல்லை.
3 வாட்டி வந்து என் கூடையே இருந்து கேப்டனை இறுதி மரியாதை செலுத்தும் வகை அவங்க வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல என்னோட சிநேகிதி. அதனால் அவங்க அப்பா இன்றைக்கி இல்லை, அவங்க அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி ஒரு கொள்கை பிடிப்புடன் எடுத்த முயற்சியில் வெற்றி காண வேண்டும் என்ற உறுதியான பயணத்தை மேற்கொண்டவர் தான் ஐயா குமரியானந்தன் அவர்கள். அவர் இழந்து தவிர்க்கின்ற குடும்பத்தாருக்கும், முக்கியமாக சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதை எடுத்தாலும் ஒரு உறுதி, பல கோரிக்கைகள் வைத்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்காக என்றுமே தியாக உணர்வோடு செயல்பட்டவர் குமரியானந்தன் அவர்கள். மறைவு உண்மையிலே நமது அரசியல் களத்திலே பொதுமக்கள் சேவைகளே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கேப் வரும். அந்த மாதிரி ஒரு தலைவர் நாம் இழந்திருக்கிறவங்க தான் சொல்ல வேண்டும். ஒரு ஆன்மா சாந்தி அடைய இலக்கிய செல்வர் தமிழ் தேசிய தென்றல் ஐயா குமரியானந்தன் அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவர் தமிழாக வாழ்ந்தார். அவர் அளவிற்கு இலக்கியம் பேச மகாபாரத, ராமாயண, குற்றால குறவஞ்சியாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், அக்குவேறு ஆணிவேராக பிரித்து ஆய்ந்து சொற்களை உச்சரிக்கும் விதமே ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சுக்கள் இருக்கும். அன்னாரின் பேச்சுக்கு நான் மிக மிக அடிமை. சென்னையில் முதலில் வந்த பொழுது 89, 90களில் இருந்து வடபழனியில் பல இடங்களில் நடக்கும் எந்த பொதுக்கூட்டத்திற்கும் அவருடைய பேச்சுக்காக நான் செல்வேன். அப்படி ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு மனிதன் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. அது ரொம்ப வேதனையானது. இது வெட்கி தலகுனிய வேண்டிய விஷயம். அவர் ஆற்றிய தொண்டு அரசியல் களத்தை விட தமிழ்நாட்டில் அவர் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சைவத்தில் இருந்து தமிழ் எப்படி சைவம் வளர்த்ததுங்கிறத அற்புதமாக அவர் உரையாற்ற கேட்டிருக்கேன். இது அவர் புகழ் பாடுகிற இடமாகவும் இருக்கணும், அவர் நினைவை போற்றணும். அந்த வகையில் ஒரு சின்ன கதை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரு பழனி முருகனுக்கு ஒரு வாழைத்தாரை முதலாளி அனுப்புகிறாரு அவரோட வேலைக்காரர்கிட்ட, போய் முருகனுக்கு சாத்திட்டு வாப்பான்னு. அவர் போய் போகிறாரு, ஏறுறாரு. அந்த வேலைக்காரர் மேலே ஏறி போகிறாரு. ஒரு பயங்கர பசி எடுக்குது. ஒரு 10 பழத்தை சாப்பிட்டுட்டார். மிச்சம் 90 அந்த சாத்திட்டு வந்துட்டார். அதை ஒருத்தன் போய் முதலாளிகிட்ட போட்டு கொடுத்துட்டான். நம்ம தமிழன் தான் போட்டு கொடுக்கறத வல்லவனாச்சு. அப்புறம் என்னடா உண்மையான மிரட்டின உடனே, ஆமாங்க பசிச்சிச்சு, நான் 10 பழம் சாப்பிட்டுட்டேன். சரின்னு அவனை அடித்து இது பண்ணிவிட்டு படுத்து தூங்கிட்டார். இரவு வந்து அந்த முதலாளி கனவுல அந்த பழனிமலை முருகன் வர்றான். இவர் பயங்கரமாக எந்திரிச்சு, அப்பனே முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, மன்னிச்சிக்க, ஒரு 10 பழத்தை அவன் சாப்பிட்டானா? இல்லைப்பா, நீ 100 அனுப்பிச்சதா சொல்கிற, எனக்கு 10 பழம்தான் எனக்கு வந்துச்சு, 90 எங்கேன்னு கேட்டாராம். அந்த சார் எங்கேன்னு கேட்ட மாதிரி. அப்போ என்ன தெரியுதுன்னா, அந்த ஏழைக்கு இட்ட அந்த உணவு அவன் சாப்பிட்டது தான் அந்த இறைவனுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஆனால் ஆளும் அரசுகள் இந்த ஏழைகளை ஏழைகளாகவே வச்சு கொடுமைப்படுத்தி பணக்காரனை வாழ வைக்கிறாங்க. அதனால் உண்மையான ஒரு சைவ ஆட்சியெல்லாம் நடக்கணும்னா இந்து முஸ்லீம்னு இந்த கலவரத்தை உண்டு பண்ணுற நடைமுறை இருக்கிற நாட்டில் உண்மையான ஒரு சைவத்தை அமல்படுத்துங்க. எல்லா மக்களையும் மதிங்க, எல்லாத்துக்கும் உரிமைகளை பிரித்து கொடுங்க. இன்னொரு வேண்டுகோளாக இதை நான் வைப்பேன், யாரும் வைக்கிறாங்களோ இல்லையோ, குமரியானந்தன் இருந்தார், வாழ்ந்தார், மறைந்தார் அல்ல. இப்போ 234 தொகுதியில் நாளைக்கு தேர்தல்னால் ஒரு 10-15 இலக்கியவாதிகளை, சிறந்த ஒரு புலவர்களை
கொண்டு வாங்க. எம்எல்ஏவாக அவங்கவுங்க கட்சியில் அதிமுக அவங்கள நிப்பாட்டிட்டோம். வெறும் பணம் சம்பாதிக்கிற எந்திரங்களை மட்டும் வைக்காதீங்க. அதிமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், திமுகவுக்கும் சொல்லிக்கிறேன், மற்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்க்குறீங்க, உங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. 100 கோடி பிடிக்கிறாங்க பணம், 1000 கோடி பிடிக்கிறாங்க, அமலாக்கத்துறை வர்றாங்க, அரசியல் இருக்குது இல்லைங்கள, 150 கோடி தங்கம் பிடிக்கப்படுது. ஏண்டா நீ ஜனநாயக முறைப்படி வாழ்ந்து ஒழுங்காக இருந்தால் இவ்வளோ எப்படா நீ கொள்ளையடிப்ப? அதனால் சும்மா ஒரு இவர் பேரில் விருது வழங்குறது, சிலை திறக்கிறது அதெல்லாம் பத்தாது. குமரி அனந்தன் பேச்சை இளைஞர்கள் கேளுங்க, அப்படியே நரம்பு புடைக்கும். அவர் உச்சரிப்பு அவ்வளவு அசத்தலாக இருக்கும். பாரதியாரை பேசினாலும் சரி, பாரதிதாசனை பேசினாலும் சரி, பழைய இப்போலாம் வாட்ஸ்அப்பில் அதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள். ஒரு கவிதை பாரதியார் எழுதினது, அவர் உச்சரிப்பு என் மண்டையில் அப்படியே நிற்கிது. நான் பல ஹிந்தி பேசினாலும் சமஸ்கிருதம் பேசினாலும் பல ஸ்டேட்டுக்கு போனாலும், அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து நின்றது காடு தளல் வீரத்தின் குஞ்சென்ற முப்பென்று முண்டோதின் தெரிகிடதின் தாம். இன்னும் அற்புதமாக பேசுவார். அந்த உச்சரிப்பு இருக்கு பாருங்க, அப்படியே நம்மளை தமிழ் கற்க தோன்றும். வாங்க ஆசிரியர், வாங்க ஐயா, சுப்பவே ஐயா வாங்க. அப்படி ஒரு தமிழால் ஈர்க்கப்பட்டவன். தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த கட்சி வந்தாலும் ஒரு எம்எல்ஏவாக ஒரு 10-15 புலவர்களை நியமிங்க, அதிகாரத்துக்கு அவங்களை கொண்டு வாங்க. அப்போத்தான் தமிழ் வாழும், தமிழ் இந்தியாவே ஆளும். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை இழந்துட்டோம். அவர் அளவுக்கு தமிழ் பேசக்கூடிய ஆள் இல்லை, எங்கேயுமே இல்லை. அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இந்த இரங்கல் கூட்டத்தில் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அதை வருகிற அரசுகள் இதை நிறைவேற்றணும். ஆட்சி அதிகாரத்தில் இலக்கியவாதிகளை, புலவர்களை, தமிழ் காப்பவர்களை எந்த பாகுபாடும் இல்லாமல், எந்த சமரசமும் இல்லாமல் நிப்பாட்டுங்க. அப்போ தான் தமிழை காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். இன்று அதிகாலை எழுந்தவுடன் இலக்கிய செல்வரினுடைய மறைவு செய்தியை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். அவர் தேசிய கட்சியில் இருந்தாலும் தமிழுக்காக அவர் செய்திருப்பது நிறைய. இன்றைக்கு மணி ஆர்டரில் தமிழில் நாம் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறோம் என்றால் அதற்கு இலக்கிய செல்வர் தான் காரணம். கட்சி எல்லைகளை தாண்டி என் போன்றவர்களிடமும் மிகுந்த அன்போடு பழகுகிற இயல்புடையவர் இலக்கிய செல்வர். ஒரு நாள் அவரும் நானும் தொடர்வண்டி பயணத்தில் தொடர்ந்து 2-3 மணி நேரம் பேசிக்கொண்டே போன அந்த நிகழ்வு இப்போதும் என் நெஞ்சில் அப்படியே பதிந்து கிடக்கிறது. 1000 இருந்தாலும் எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மறைந்தே தீர வேண்டும். 92 ஆண்டுகள் ஒரு நிறைவான வாழ்க்கை. அரசியலிலும் தனி வாழ்விலும் அவருக்கென்று ஒரு இடமும் ஒரு பெயரும் இருந்தது. அவருடைய மறைவு நமக்கு வருத்தத்தை தருகிறது என்றாலும் இயற்கையின் முடிவை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஐயா இலக்கிய செல்வர் அவர்களுக்கு என் சார்பிலும் நான் சார்ந்திருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பிலும் இறுதி வணக்கங்களை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.